நீங்க ஃபாலோ பண்ற கோல்ஸ உங்களால சரியா போக்கஸ் பண்ண முடியலையா? நான் சொல்ற 4 சீக்ரெட்டை கேளுங்க, உங்களால உங்க கோல்ஸ்ல கவனமா போக்கஸ் பண்ண முடியும். முதலாவது, ரைட் இட் டவுன். ஒரு கோல் உங்களோட மனசுல இருக்கிற வரைக்கும் அது ஒரு ஆசையா தான் இருக்கும். அது நீங்க ஒரு புத்தகத்திலயோ பேப்பர்லயோ எழுதி வச்சீங்கன்னா உண்மையான கோலா மாறது மட்டும் இல்லாம உங்க கோல்ஸ்ல முதல் அடியை நீங்க எடுத்து வைக்கிறீங்க. இரண்டாவது, பிரேக் இட் டவுன். பெரிய கோலை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஓவர்வால்மிங்கா இருக்கு, நம்மளால இதை செய்ய முடியுமா முடியாதான்னு. அதை நீங்க பிரேக் பண்ணி சின்ன சின்ன கோல்ஸா மாத்தி இன்னைக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். மூணாவது, எலிமினேட் டிஸ்ட்ராக்ஷன். கோலை சாதிக்கிறதுல பெரிய டிஸ்ட்ராக்டா இருக்கிறது நம்மளோட மொபைல் போன்ஸ் தான். ஸோ உங்க மொபைல் போன் நோட்டிபிகேஷனை ஆஃப்ல வச்சிருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு போக்கஸ் டைம் உருவாக்குங்க. அதை வேற யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாதபடி பாதுகாத்து கரெக்டா எய்ம் பண்ணுங்க. நாலாவது, ரிமைண்ட் யுவர் செல்ஃப் ஒய். இந்த கோல் எதுக்கு உங்களுக்கு முக்கியமானதுன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நீங்க எப்பவாவது இது என்னால முடியாது தோணினாலோ, என்னால போக்கஸ் பண்ண முடியலன்னு மனசுல நினைச்சாலோ, ஏன் இந்த கோலை நான் தொடங்கினேன் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளேயே கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு உந்துதலை தரும். இது உங்களுக்கான தருணம். இன்னைக்கே ஒரு சின்ன ஸ்டெப்பை உங்க கோலை நோக்கி எடுத்து வைங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, போக்கஸ்ங்கிறது நாம செய்யறதை விட நிறைய வேலைகளை செய்யறது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நமக்கு எது உண்மையா தேவையோ அதை செய்யறதுதான் போக்கஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா போக்கஸ் தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, ஒரு லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.